மதுரமல்லி மணக்குது தம்ச்சுக்கு தம்ச்சிக் மவராசி நான் வாரே தம்ச்சுக்கு தம்ச்சிக். நாம போடுற கோலம் கூட அழகாத்தான் இருக்குது. என்னடி மாடனே காலையிலே பாட்டும் கும்மாளமா இருக்குது, என்ன விஷயம்? இன்னைக்கு அப்படியே பூவும் கோலமும் பயங்கரமா இருக்கு. சுமதி அக்கா, எண்ணெயில இருந்துக்கா காய்கறி வியாபாரமெல்லாம் ஆரம்பிச்ச நீ? அது ஒண்ணு இல்ல மாடனே, நம்ம காட்டுல காயெல்லாம் போட்டிருக்கிறோம். விடியத்துக்குள்ள போய் அறுக்கல அப்படின்னா இந்த பக்கத்து காட்டுக்காரியே எல்லா காயும் அறுத்துக்கிட்டு போயிடுறா. அதனாலதான் காலையிலேயே எந்திரிச்சு போய் காயெல்லாம் கொஞ்சம் அறுத்துக்கிட்டு வந்துடலான்னு போனண்டி. ஆனா உனக்கு நக்கல் தான் ஜாஸ்தி. என்ன பார்த்தா காய்கறி வியாபாரம் பண்ற மாதிரி தெரியுதா உனக்கு? காய் வாங்கலையோ காய் காய் அப்படிங்கிற சவுண்டு மட்டும்தாக்கா இல்ல, அச்சல அப்படியே காய் வியாபாரம் பண்றவ மாதிரியே இருக்கிற. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு பொழுதே போயிரும். நானும் போய் சமைக்கணும். சரி சரி, இந்த உனக்கு ஏதாவது மதியம் சோறாக்குறதுக்கு காய் வேணும்னா எடுத்துக்கோ மாடனே. என்னது மதியம் சோத்துக்கு காய்கறியா? அது போய் யாருக்கா சாப்பிடுவா? இன்னைக்கு என் மாமியார்கிட்ட சொல்லி மீன் குழம்பும் அவியலும் செய்ய சொல்ல போறேன். இன்னைக்கு இந்த ஊரே கம கமன்னு மணக்க போது பாத்துக்குங்க. மீன் குழம்பா சொல்றப்பயே நாக்கில் எச்சு ஊறுது மாடனே. அப்படி காரம் சாரமா அருமையா வைப்பாங்க பெரியமா. சரி சரி, நீங்க சாப்பிடுங்க, எனக்கு வீட்டுல வேலை கிடக்குது, நானும் போய் சமைக்கணும்ல. நான் வார மாடனே. மருமாவல என்னடி விடியத்துக்கு முன்னையே கோலமெல்லாம் போட்டுக்கிட்டு தலையில பூவெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிற? என்னாச்சு உனக்கு? இரு இரு, என்னமோ விஷயம் இருக்கு. உன் வீட்டுக்காரன் எந்திரிக்கிட்டோம். இன்னைக்கு உன்னை போட்டு விடுறனா இல்லையான்னு பாரு. ஐயோ அத்தை, நீங்களா? நான் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேனாங்கத்த. நீங்க வந்ததே நான் கவனிக்கல. என் மல்லிகைப்பூங்க வாசம் இழுத்துச்சா இல்ல என் பாட்டு உங்களை கட்டி இழுத்துச்சா? ஆமாண்டே, உனக்கு பாட்டு மட்டும்தான் ஒரு கேடு. காலையில ஒரு கப்பு காப்பிய குடுறீனா இப்படி என்னைக்கும் இல்லாத திருநாள இன்னைக்கு புதுசா கோலமெல்லாம் போட்டுட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? இல்லைங்கத்த, இன்னைக்கு ராசி பலன்படி எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் அடிக்க நாளுன்னு போட்டிருந்தது. அதுதான் இன்னைக்கு நீங்க உங்க கையால எனக்கு மீன் குழம்பும் அவியலும் செஞ்சு தருவீங்கன்னு ஆசையா கோலம் போட்டுட்டு இருக்கேங்கத்த. என்னது இன்னைக்கு அதிர்ஷ்டமா? ஏட்டி, நான் உனக்கு மாமியாலே வந்தது அதிர்ஷ்டம் தாண்டே. இன்னைக்கு நான்லாம் ஒன்றும் சமைக்கல. இன்னைக்கு பயிரும் கஞ்சியும் நீயே வச்சுக்கோ. ஐயோ அத்தை, இன்னைக்கு நீங்க சமைக்கலன்னு சொன்ன அந்த வீடே சாஞ்சு போயிருங்கத்த. உங்க சமையலுக்கு முன்னாடி இந்த மல்லிப்பூ வாசமெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கத்த. நீங்க இப்படி சொல்லக்கூடாது. அப்பா, பேச்சிலே ஆள மயக்கிறோடி. அப்படியே தேனிலே என்ன நினைச்சிட்ட. சரி சரி, நான் சமைச்சு தரேன். போய் அந்த தேங்காவை திருவி வெயி. ஏட்டே, எதுக்குடி 7 முழம் பூவை வச்சுக்கிட்டு இப்படி வந்து சமையல் கரையில உட்காந்துருக்குற? பூவுக்கு குழம்புல உளுந்துற போதுரி. அப்புறம் இது மீன் குழம்பு மாதிரி மணக்காது, மல்லிகைப்பூ குழம்பு மாதிரி மணக்கும். ஆமா, சமையல் கட்டக்குள்ள எதுக்குடி போன தூக்கிட்டு வர? அதுவாத்த, நீங்க சமைக்கிற சமையல அப்படியே ஒரு ஸ்டேட்டஸா வச்சீங்க லைக் பிச்சுக்குங்கத்த. ஒரு போட்டோ எடுத்து போடலாங்கத்த. இந்த காலத்து மருமகளுக்கெல்லாம் போனு தான். அடுப்பாங்கரையில பால் பொங்குதா அப்படின்னு எல்லாம் தெரியாது. போன்ல லைக் வருதான்னு தான் தெரியுது. ஏண்டி உயர வாங்குற? அது விடுங்கத்த, நம்ம விஷயத்துக்கு வரலாம். நம்ம பக்கத்து விட்டு பத்மாத்த உங்க காதுல ஏதோ ரகசியம் சொன்னாங்களே, என்னவா? அது ஒண்ணும் இல்லடி, அவன் மவன் யாரோ சிட்டியில ஒரு பிள்ளைய லவ் பண்றானா. அததான் என்கிட்ட ரகசியமா சொன்னா. யாருக்கிட்டையும் சொல்லி போடாதடி, உனக்கு கிடைச்ச மருமவ மாதிரி எனக்கும் அவ அப்படியே அமைஞ்சிட்டா பரவாயில்லைன்னு சொன்னான். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க அத்த? என் புகழ பாடி தள்ளிட்டீங்களா? ஆமாடி, அதுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, என் மருமவ பூ வைக்கிறதுலயும் போனு பாக்குறதுலயும் கில்லாடி, மத்தபடி வாய் அடிக்கிறதுல அவளை மிஞ்சின ஆளே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அத்த, நீங்க என்ன பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. நீங்க தான் என்னோட பெஸ்ட். உங்க சமையல் தான் இன்னைக்கு சூப்பர். வாயாடி வாயாடி, நீ வாய் பேசியே எல்லாத்தையும் மயக்கிறோடி. சரி சரி, இந்த மீன் குழம்பு ரெடி. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாம் கழுவி வச்சிரு. நாளைக்கு அத்தை உனக்கு 2 முழம் பூ வாங்கி தரேன். இல்லைன்னா நாளைக்கு வெறும் சுடு தண்ணி தாண்டி. ஐயோ, பாத்திரமெல்லாம் கழுவணுமா? இதுக்கு பேசாம நானே சமைச்சிருப்பனே. வாய கொஞ்சம் மூடிக்கோ. உன் மாமியா உப்பு பாருன்ட்டு ஒரு கரண்டி குழம்பளி வாயில ஊத்திர போறா. என்ன பங்கஜா, மீன் குழம்பா? மீன் குழம்பு வாசம் வருது அப்படின்னாலே இன்னைக்கு பங்கஜ வீட்டுல தான் அப்படின்னு ஊருக்கே தெரியுமே. அதுதான் வெறுகுண்டாவோட வந்துட்டேன். இன்னைக்கு நாம மீன் குழம்பு ஒரு புடி பிடிக்கலான்னு பார்த்தா இந்த லட்சுமி அக்கா குண்டாவை தூக்கிட்டு வந்துருச்சே. அட வாடி வாடி லட்சுமி, மீன் குழம்பு அவ்வளோ தூரம் வரை மணக்குச்சா? வெறுகுண்டாவை வேற தூக்கிட்டு வந்திருக்கிற. சரி சரி, வா வா, நீயும் கொஞ்சம் மீன் குழம்பு டேஸ்ட் பார்த்துட்டு வாங்கிட்டு போவோம் பிள்ளைங்களுக்கு. ஏன்டி பங்கஜா, உனக்கு விஷயம் தெரியுமா? ஊருக்குள்ள ஒரே
பரபரப்பா பேசுறாங்க. ஒரு கடையில கூட மல்லிப்பூவே கிடைக்கிறது இல்லையா? ஏக்கா பூவெல்லாம் கால் முளைச்சி எந்திரிச்சு ஓடி போச்சா? அதான் எல்லா பூவும் உன் மருமவள தலையில வச்சிருக்கறாளே, அப்புறம் எங்க எல்லாத்துக்கும் பூ கிடைக்க போகுது? இந்தக்கா இந்த நக்கல் தான் உனக்கு வேண்டாங்கிறது. என்னமோ என் மாமியா வாங்கி கொடுத்ததா அப்படின்னு ஆசையா நான் ஒரு 7 முழம் பூவை வச்சிருக்கிறேன் தலையில. அது உனக்கு ஒருக்கலையா? சரி சரி லட்சுமி, இந்த 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 கிண்ணத்தை அங்க வச்சுட்டு இந்த உப்பு இருக்குதான்னு பாரு. பாத்து பங்கஜம், சுற்ற போது நல்லா ஊதி ஆற வச்சு குடு. ஆப்பு, என்ன பங்கஜம் உன் மீன் குழம்பு இப்படி இனிப்பா இருக்குது? என்னத்த போட்டதுல? என்னது மீன் குழம்பு இனிக்குதா? என்ன பங்கஜம் உன் மீன் குழம்புனா அருமையா இருக்கணும் தான் நான் குண்டாவை தூக்கிட்டு வந்தா இப்படி சக்கரை அள்ளி போட்டு வச்சிருக்கேன். ஐயோ, உப்புக்கு பதிலா இவகிட்ட பழம பேசிக்கிட்டே சக்கரை அள்ளி போட்டுட்டும் போல் இருக்கு லட்சுமி. போச்சா இன்னைக்கு என் மீன் குழம்பு போச்சா? இதுவா நான் காலையில இருந்து என் மாமியாளுக்கு நான் ஐஸ் வச்சு மீன் குழம்பு செஞ்சு தர சொன்னேன். எல்லாம் வீணா போச்சு. அப்போ அத்தை, இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி பழைய சோறும் பயிரும் தான் இன்னைக்கு நம்மளுக்கு சாப்பாடா? ஆமாண்டே, சமையல் கரையில ஏறி உக்காந்துக்கிட்டு ஊர் நாயத்தை பத்தி பேசினா சமையல் இப்படித்தான் இருக்கும். மணக்கிறதுக்கு பதிலா இப்ப இனிக்க போது மீன் குழம்பு. நம்ம மறனே சத்த முன்னணியே மீன் குழம்பு அப்படின்னு ஸ்டேட்டஸ் வச்சில்ல, இப்ப எடுத்து போடு. மீன் குழம்பும் இனிப்பு சுவையும்னு சூப்பரா லைக் எல்லாம் கிடைக்கும். காலையில எந்திரிச்சோமா ஒரு கப்பு காப்பிய குடிச்சோமா அப்படின்னு இல்லாம இந்த ராக்காய் வேற என்ன கூப்பிட்டா. கம்முன்னு அவ வீட்டுக்கு போயிருந்தாலும் ஊர் நாயத்தை பேசிட்டாவது வந்திருப்பேன். இவ என்கிட்ட மீன் குழம்பு வச்சு கொடுங்க, அவியல் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி இப்ப எல்லாம் வேணா போச்சு. இது குப்பையில கொட்டுறதா என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. நான் வாரேன். இந்த மீன் குழம்ப மாமியா மருமவ 2 பேரும் போன்ல ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அப்புறம் ஊத்தி ஊத்தி சாப்பிடுங்க. நான் வாரேன். ஐயோ அத்தை, இப்ப இந்த மீன் குழம்பு என்னங்கத்த பண்றது? என்ன பண்றது? தூக்கி குப்பையில தான் ஊத்த வேண்டியதுதான். பேசாம போய் பழைய சோறும் பயிரும் வச்சு நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் போ. என்னது பழைய சோறும் பயிருமா? இதுக்கா நான் காலையில இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டேன். கடவுளே, தம்ச்சுக்கு தம்ச்சுக்கு.